பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனது மகள் ஒரு வருஷமாக அலர்ஜியில் ரொம்ப கஷ்டப்பட்டா. மூஞ்சில் ரொம்ப எரியுதும்பா. ஆனால் நாங்கள் 2-3 ஸ்கின் டாக்டர்கிட்ட போனோம். ஆனால் அவளுக்கு சரியாகலை. இங்கே நாங்கள் ப்ரேயர் பண்ண ஐயாக்கிட்ட அவளுக்கு அதோட சரியாயிட்டு. எனக்கு போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஐயாக்கிட்ட ப்ரேயர் பண்ண வந்திருந்தோம். ப்ரேயர் பண்ண வரும்போது ஜோமினி விட்டாங்க. ஜோமினி கொஞ்சம் தள்ளி போயிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு இந்த மூக்குக்காக ஜோம் பண்ணி விட்டாங்க. எதுக்கு ஜோம் பண்ணுறாங்கன்னு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் எதுக்கு நம்மளுக்கு மூக்குக்கு ஜோம் பண்ணி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு வாரம் கழித்து நான் கடைக்கு போயிருந்தேன். கடைக்கு போனாப்புல காலுக்கு கீழே கயிறு கிடந்திருக்கு. கயிறு கிடந்ததை நான் பார்க்காம இருந்துட்டு தெத்தி 2 காலம் இறுக பிடிச்சிச்சு. அந்த கயிறு அப்படியே மூஞ்சி குப்புற விழுந்து அந்த மூக்கில் அப்படி விழுந்ததுலேயே ஃபஸ்ட்டு மூக்கில் தான் அடிபட்டுச்சு. இப்போவே விழுந்ததும் நினச்சேன், எஸ்ஸப்பா ஐயா எனக்காக இந்த மூக்குக்காக ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. ஆனால் இந்த மூக்கில் எனக்கு அடிபட்டு எந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னுட்டு நான் அந்த இடத்துல அப்படியே விழுந்த இடத்துல நான் ஜோம்னிட்டு எலும்புனா என் மூக்கிலேருந்து பயங்கர ரத்தம்னா அவ்வளோ ரத்தம். ஆனால் நான் என் மூக்கில் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகியிருக்கோம் அப்படின்னு தான் எல்லோரும் நினச்சி அழுதாங்க. ஆனால் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ரே எடுத்த உடனே பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸ்ரே எடுத்ததில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சின்ன வயசுல அடிபட்டு 2 கண் பார்வையும் இல்லாமல் தான் இருந்தேன். இடையில ஆப்ரேஷன் செய்து எனக்கு பார்வை திருமணம்லாம் பண்ணாங்க. நவம்பர் 20ஆம் தேதி எனக்கு ஜுரம், அதிகமான ஜுரம். விடையால் ஏஞ்சா 2 பார்வை எனக்கு இல்லை, சுத்தமாகவே இல்லை. உடனே ஆஸ்பத்திரியில் எங்கள் பையன் நைட்டு அட்மிட் பண்ணான். அங்கே நாங்கள் தொடர்ந்து ஜப கோபுரத்துக்கு ஜபம் பண்ணுவோம். ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவார், ஆண்டவரே இவங்களுக்காக இல்லையா எனக்காக இவங்களுக்கு இறங்க ஆண்டவரே அப்படின்னு ஒவ்வொரு சாட்சியிலும் சொல்லுவார். அதை வச்சு என் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஆண்டவரே இறங்கணும், எனக்கு பார்வை கொடுக்கணும் அப்படின்னு ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் ஆப்ரேஷன் இல்லாமல் எனக்கு பார்வை கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே இந்த நாளிலே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை வைத்திருக்கிறேன். தேவ சமூகத்திலே ஜெபத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இன்றைக்கு கொடுக்கிற மங்கள வார்த்தை சங்கீதம் 128 1-2 ஆகிய வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதித்து அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடும்படி அவனுக்கு உதவி செய்து அவனுடைய சம்பத்துகளை பெருக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் நம்ம பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். சிலுவையின் உபதேசங்களை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற ஒரு குணாதிசயத்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி ஆண்டவருக்கு பயந்து நாம் சில காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் செல்வங்களும் பெயரும் புகழும் பெற்றிருக்கிறவனை பார்த்து நீ பாக்கியம் பண்ணவன், நீ கொடுத்து வச்சவன், நீ எப்படி இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு வசனத்தின்படியாக யார் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான். பரலோகம் அவனைத்தான் பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லுமாம். இன்றைக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்திலே எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்றால் அதுக்கு டெஃபினிஷன் என்னன்னா, ஆண்டவருடைய சட்டத்திட்டங்களின்படி வாழுகிறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்.
அப்படின்னா ஆதியாகம் வழியாக உள்ளே புகுந்து வெளிப்படுத்தின விசேஷம் வழியாக வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் சிங்காசனத்தில் ஆண்டவர் கொடுக்குற கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த வேதம் எதையெல்லாம் செய்ய சொல்லுகிறதோ அதை செய்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். இந்த வேதம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கிறதோ அவற்றை செய்யாமல் ஒதுக்கி விடுகிறவன் அவன்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். இன்னைக்கு சர்வசாதாரணமாக மனசாட்சிக்கு பயம் இல்லாமல் சில காரியங்களை பிள்ளைகள் துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் நிமித்தம் அநேக அழிவுகளையும் வேதனைகளையும் நாம் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய அக்கிரமங்களே ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க முடியாதபடி ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில தடைக்கல்லாக இருக்கிறதா. சிலர் கேட்பாங்க, அவங்க பண்ணால் மட்டும் ஜெபம் கேட்கப்படுது, நான் பண்ணால் ஏன் ஜெபம் கேட்கப்படலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னால் இருக்க உங்களுடைய அக்கிரமங்கள், கர்த்தருக்கு பயப்படாமல் துணிகரமாய் செய்த பாவங்கள், உங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவருக்கு கேட்கப்படக்கூடாதபடிக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு பெரிய சுவர் மாதிரி நின்றுட்டு இருக்கான். அப்படின்னு அந்த அக்கிரமங்களை நீங்கள் அப்புறப்படுத்தினால் ஒழிய கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கிறத தவிர அந்த ஜெபம் கேட்கப்படுவதற்கு வேற வாய்ப்பும் இல்லை, வழியும் இல்லை. இன்னைக்கு என்னென்ன விண்ணப்பங்கள் கேட்கப்படவில்லை, பல மாதமாக பல வருஷமாக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் எனக்கு நிறைவேறவில்லையே என்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவை எல்லாவற்றையும் இன்றைக்கு நிறைவேற்றி தான் ஆண்டவர் இங்கிருந்து அனுப்ப போகிறார். அதுக்காக இன்றைக்கு ஆண்டவர் செய்கிற ஒரே காரியம் என்னன்னா, ஆண்டவருக்கு பயப்படாமல் துணிகரமாக நீங்கள் செய்த சில பாவங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில் அப்படியே தடைக்கல்லாக நின்றுட்டு இருக்கு. அந்த கல்லை அப்புறப்படுத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அன்றைக்கு லாசருவை உயிர்ப்பிப்பதற்கு முன்பாக முதலாவது கல்லை அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்னார். அவன் வெளியே வருவதற்கு, அவனுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடப்பதற்கு, அவன் மறுபடி இந்த பூமியில எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக முதலாவது ஆண்டவர் சொன்ன காரியம், ஒரு பெரிய கல் இருக்கு, அந்த கல்லை அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்னார். அந்த கல்லை அப்புறப்படுத்த சொல்லும் பொழுது அவனுடைய சகோதரிகள் சொல்லுகிறார்கள், அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சே, நாருமே என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் நாற்றம் எனக்கு முக்கியம் இல்லை, என் பிள்ளையுடைய உயிர்த்தெழுதல் தான் எனக்கு முக்கியம் என்று சொன்னவர் இன்றைக்கு ஒருவேளை அந்த கல்லை அப்புறப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் சில துர்நாற்றங்கள் வரலாம். ஆனாலும் அந்த துர்நாற்றங்கள் எல்லாவற்றையும் நறுமண வாசனையாய் மாற்றும்படிக்கு இன்றைக்கு அந்த கற்களை நாம் அப்புறப்படுத்தியே ஆக வேண்டும். என்ன கல் இருந்தாலும் அந்த கற்களை அப்புறப்படுத்தினா, எப்படி லாசர் கட்டப்பட்டிருந்தவன் வெளியே வந்து நிற்கும் பொழுது அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்ன பொழுது அவன் முன்பு போல பிரகாசமாய் எழும்பி நடந்து வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலே செத்து கிடக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே கேள்விக்குறியாயிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே அடக்கம் பண்ணப்பட்டு சமாதி பண்ணப்பட்ட அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. உங்களுடைய கனவுகள் அநேகம் சமாதி பண்ணப்பட்ட நிலைமையில இருக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சமாதி பண்ணப்பட்ட நிலைமையில கிடக்கிறது. அவைகள் எல்லாம் காரியங்களை நடப்பித்து திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு உங்களிடத்திலே காணப்படட்டும். வேதம் சொல்லுகிறது, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு சாதாரண சின்ன பிள்ளைகளை பார்த்தா கூட பிடி மாஸ்டருக்கு ரொம்ப பயப்படுவாங்க. நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ட்ரில் மாஸ்டருக்கு அவ்வளோ பயப்படுவோம். அசம்பிளிக்கு முன்னால் அந்த கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் பெல் அடித்த உடனே அங்கே அசம்பிளியில் எல்லாம் கேட்டுக்கிட்ட நிற்காருன்னா அதுக்கப்புறம் டியூட்டி அவருக்கு கேட்டில் தான் நிற்பார். உள்ளே வர்ற பசங்க எல்லாம் ஓடுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் எங்கே நமக்கு பைக்கு கார்லலாம் யார் ட்ராப் பண்ணா, என்னைக்காவது பேக் முதுகில் தூக்கி விட்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் தோளில் தூக்கி வச்சுட்டு தான் புக்குகளை அப்படி அடுக்கி வச்சுட்டு வருவோம், இல்லைன்னா இடுப்பில் தூக்கி வச்சுட்டு பொம்பளை பிள்ளைங்க வரும். அப்படியே உள்ளே ஓடும் பாருங்க, கேட்டுக்குள்ளே ஓட ஓட விரட்டி விரட்டி அடிப்பார். அந்த ஆடுகள் அடிப்பாங்க பாருங்க, ஓட ஓட ஒவ்வொருத்தர் அடி விழாமல் இருக்கவே இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் பிள்ளைங்க எதுக்கு தெரியுமா தாய் தகப்பன்கிட்ட சண்டை போடுவாங்க, சீக்கிரம் டிஃபன் கொடுக்குறீங்களா இல்லையா, இல்லைன்னாச்சுன்னா நான் டெய்லி அடி வாங்க வேண்டியது இருக்குது. என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஒரு ட்ரில் மாஸ்டருக்கு பயப்படுகிற பயம் இன்னைக்கு நமக்கு காணப்படலை. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ரெட் சிக்னல் இருந்துச்சுன்னா போகக்கூடாதுன்னு இருக்குது. அந்த ரெட் சிக்னலுக்கு கூட நம்ம பயப்படுகிறோம். ஏன்னா அரசாங்கத்தினுடைய சட்டம், அந்த சிக்னலை தாண்டி போனால் 50 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க, இல்லைன்னாச்சுன்னா அந்த சிக்னல் தாண்டி போனால் ஏதாவது நமக்கு பெனால்ட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லி சிக்னலுக்கு பயப்படுறாங்க.
அதில் நிற்கிற போலீஸ்காரங்களுக்கு பயப்படுறாங்க. சில நேரத்தில் அதை தாண்டி போயிட்டா போலீஸ்காரங்க துரத்தியாச்சுன்னா பின்னால் அதுக்கு பயந்து திரும்பி பார்க்காம அடிச்சுட்டு ஓடுவோம் பாருங்க. அதன் நிமித்தம் கூட நிறைய விபத்துகள் நடக்கிறது. அந்த அளவுக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு நம்ம பயப்படுறோம். ஆனால் இவங்களுக்கெல்லாம் பயப்படுகிற நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறதில்ல. சில புருஷன் மாதிரி பார்த்தீங்கன்னா யாருக்கு பயப்படுறாங்களா இல்லையோ, மனைவிக்கு ரொம்ப பயப்படுவாங்க. மனைவி இப்படி ஒரு பார்வை பார்த்தா போகிறோம், இவருக்கு கட 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 கடன்னு ஆடும். என் அன்பு சகோதரனை சகோதரி, இன்னைக்கு பிறகு உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் நிம்மதியாக இருக்கணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். நம்முடைய வீடு ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும். நம்முடைய வீடு ஒரு நாள் குட்டி நரகமாக இருக்கக்கூடாது. அங்கு பற்கடிப்பு இருக்கக்கூடாது. எங்கே தெரியுமா பற்கடிப்பு இருக்கும்? அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறது நரகத்தில் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த அழுகையும் பற்கடிப்பு நம்முடைய கூடாரத்தில் இருக்கிறது என்றால் அந்த கூடாரம் ஒரு குட்டி நரகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நேரத்தில் ஆண்டவரே என்னை மன்னியும், என் வீட்டை சுத்திகரியும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது உங்கள் வீடே இன்னைக்கு அப்படியே மாறி போயிருக்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும் பொழுதே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். இவ்வளவு நாளும் அசுத்த ஆவிகள் உங்கள் வீட்டிலே நடமாடினதன் நிமித்தம், ஆண்டவருக்கு பயப்படாமல் துணிகரமாய் செய்த சில காரியங்களின் நிமித்தம் உங்கள் வீட்டுக்குள்ளால தேவதூதர்கள் உலாவுவதற்கு பதிலாக அசுத்த ஆவிகளுடைய நடமாட்டம் இருந்திருக்கலாம். எப்பொழுது தெரியுமா ஒரு மனுஷனுக்கு நைட்டு தூக்கம் வரலன்னு சொல்லுவான்? ஆண்டவர் ஒரு மனுஷன் வீட்டில் இருந்தால் அவனுக்கு அயர்ந்த நித்திரை உண்டு. ஆனால் ஒரு மனுஷன் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்கிறான் அப்படின்னாச்சுன்னா ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்பிரிட் அங்கே இருக்கிறது என்று அர்த்தம். அந்த வீட்டிற்குள்ள ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்பிரிட், அந்த தூக்கத்தை கலைக்கிற ஒரு ஸ்பிரிட், சமாதானத்தை கெடுக்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்குதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, சிலர் சொல்லுவாங்க, நான் நைட்டு தூங்கினா எனக்கு யாரோ வெட்ட வர்ற மாதிரி இருக்குது, நான் யாரோ என்ன கொலை செய்ய வர்ற மாதிரி இருக்குது, என்னை துரத்திட்டே வர்ற மாதிரி இருக்குது, எனக்கு சலங்க சத்தம் கேட்குது, அந்த சத்தம் கேட்குது. இந்த சத்தங்கள் எல்லாம் எங்கே கேட்கணும்னா நரகத்தில் தான் கேட்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் பரலோகத்தின் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். பரலோகத்தின் அனுபவம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னா அங்கே ஆடலும் பாடலும் துதியும் கீத சத்தமும் தான் அங்கே இருக்குமே தவிர ஒரு நாளும் அலறலோ பல்கடிப்போ ஒரு நாளும் வேதனையும் அங்கே இருக்காது என்பதை இந்த வேளையிலே அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு பிறகு உங்கள் வீட்டில் எந்த அறைக்குள்ளே போனாலும் தேவ தூதர்கள் அங்கு நடமாட வேண்டும். அல்லேலூயா! தேவ தூதர்கள் ஏறி இறங்குகிற பெத்தேலாக இன்றைக்கு உங்களுடைய வீடு மாற வேண்டும். உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஒரு ஏணிப்படியை நீங்கள் வச்சே ஆகணும். உங்களுடைய விண்ணப்பங்களை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல, பரலோகத்திலிருந்து பதிலை கொண்டு வருவதற்கு ஒரு பெத்தேலை போல உங்களுடைய வீட்டை நீங்கள் மாற்றினீர்களே ஆனால் ராத்திரி இந்த அசுத்த ஆவிகளுடைய நடமாட்டம் இருக்காது. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஐயா எனக்கு 2.5 மாதம் கரு தங்கிச்சு, 3 மாதம் தங்கிச்சு, நைட்டு திடீர்னு நான் ஒரு கனவு கண்டேன், ஒரு பாம்பு என்னை துரத்துற மாதிரி கனவு கண்டேன், அடுத்த நாள் காலையில் பார்த்தா என்னுடைய கரு கலைந்து விட்டது என்று சொல்லுவார்கள். அதுதான் நரக வாழ்க்கை. ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நரக வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆண்டவர் கருவை தங்க பண்ணி அதை வளர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் அழிக்கிறவன் பிசாசானவன். யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம், யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். அந்த கருவை அழிக்கிறவன் பிசாசானவன். அவனுக்கு நம்முடைய வீட்டுக்குள்ள இடம் கொடுக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, கற்பம் விழுந்து போகிறது, மலடும் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே தொடர்ந்து இப்படிப்பட்ட வேதனைக்குரிய காரியங்கள் இருக்குமே ஆனால், ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம் என்னிடத்தில் இல்லை, என்னை மன்னியும் ஆண்டவர்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொரு விதமான பிசாசு உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு அறைக்குள்ளால போனீங்கன்னா அங்கே ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளால ஒரு பிசாசு உட்கார்ந்து இருக்கும். இன்னொரு அறைக்குள்ளால போனீங்கன்னா தேவையில்லாத பேப்பரு, தேவையில்லாத கதை புக்கு அப்படின்னு ஒரு அசுத்தாவி அங்கே உட்கார்ந்து இருக்கும். ஒவ்வொரு அறைகளையும் இன்றைக்கு ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா! ஒரு அறைக்குள்ளால ஒரு பிள்ளை முடங்கி கிடக்கிறான், அவனுக்குள்ளால ஏதோ ஒரு சிறையிருப்பு இருக்கிறது. இன்னொரு அறைக்குள்ளால ஆண்டவர் போனார்னா அங்கே வேதனையோட கூட மகள் இருக்கிறாள், அவளுக்கு வேறு விதமான சிறையிருப்பு. இன்னொரு அறையில் போனால் புருஷன் இருக்கிறாரு, அவருக்கு இன்னொரு குடிவெறியின் சிறையிருப்பு. அடுத்த பக்கத்தில் போனால் மனைவி இருக்கிறா, அவளுக்கு சீரியலின் சிறையிருப்பு. இன்னைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சிறையிருப்பில் கட்டப்பட்டு, அதே போல சங்கிலிகளால் கட்டப்பட்டவர்கள், கண்ணிருந்தும் குருடர்களாகவும் காதிருந்தும் செவி கேட்காதவர்களாகவும் இன்றைக்கு இருதயம் இருந்தும் மனசாட்சி கெட்டவர்களாக வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு என்னைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிங்கன்னா உங்கள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வைப்பார். ஹல்லேலூயா!
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். இல்லைன்னா அவன் கைகளின் பிரயாசத்தை கண்டவங்க தான் சாப்பிடுவாங்க. அவனுடைய கடின உழைப்பின் பலனை கண்டவங்க தான் சாப்பிடுவாங்க. அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாவதற்கு பதிலாக வேதனையும் அவமானமும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பு, சிலர் சொல்லுவாங்க நான் வியர்வை சிந்தி சம்பாதிக்கிறேன், என் சம்பாத்தியம் எல்லாம் சேட்டு தான் சாப்பிட்றாருன்னுவாங்க. சிலர் சொல்லுவாங்க என்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் டாக்டர் சாப்பிட்றாருன்னுவாங்க. சிலர் சொல்லுவாங்க என் சம்பாத்தியம் எல்லாம் மெக்கானிக் செட்டு கொடுத்தே நான் அழிஞ்சு போயிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிட முடியவில்லை. காரணம் என்ன பைபிள் சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இல்லை. இந்த நாட்களுக்கு பிறகு உங்களுடைய கைகளின் பிரயாசம், உங்களுடைய உழைப்பின் பலனை நீங்க சாப்பிடணும். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகணும். உங்களுக்கு அழிவும் நாசமும் இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி போட்டார். காரணம், அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, அவனுக்கு கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிட்டு அவனுக்கு நல்ல சம்பத்து பெருகினது. கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவன் பெரியவனான காரணம், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவனுமாயிருந்தான். அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய செல்வங்களின் பட்டியல் வளர்ந்துகிட்டே போச்சுன்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, சத்ருவானவன் வீட்டுக்குள்ள வருவதற்கு அவன் மேல கண் வைத்தால் கூட அவன் வீட்டிற்குள்ள வர முடியவில்லை. அவனுடைய வீடு ஒரு குட்டி பரலோகமாயிருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அதுதான் ரகசியம், அதுதான் அதனுடைய ரகசியம். வேற ஒரு ரகசியமும் இல்லை. இன்றைக்கு யோபுவை போல உண்மையும் உத்தமமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, யோபுனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகினது போல உங்களுடைய சம்பத்து தேசத்தில் பெருகும். ஹல்லேலூயா. வீண் இழப்புகள், வீண் நஷ்டங்களுக்கு நீங்களாக்கி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். சிலர் சொல்லுவாங்க, நான் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு அடி முன்னேறலான்னு பார்த்தா 4 ஸ்டெப்பு பின்னால் இழுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன் 4 ஸ்டெப்பு பின்னால் இழுக்குது? ஏதோ ஒரு ஆண்டவர் அருவருக்கிற காரியம் உன்னை இழுத்து கொண்டு போகிறபடியினாலே, அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தபடியினாலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கு வீணாகி போய்விடுகிறது. 24 மணி நேரமும் கடினமாய் உழைக்கிறீர்கள், ஆனால் அந்த உழைத்த உழைப்பின் பலனை உங்களால் சாப்பிட முடியலை. சிலர் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி நல்லா முன்னேறி இப்போ தான் உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தா இந்த நேரம் பார்த்து எனக்கு சுகர் பிரச்சனை, பிபி, கொலஸ்ட்ராலு, ஒன்றும் சாப்பிட முடியலை. அப்படியே சிலரெல்லாம் பார்த்தா வீட்டில் மாம்பழத்தை கட் பண்ணி வச்சா சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும். பலாப்பழத்தை அப்படியே பிடுங்கி எடுத்து அந்த சுளையை அப்படி வச்சாச்சுன்னா அந்த வாசனை இழுக்கும். ஆனால் உடம்பு சொல்லும், தொட்ட இன்னைக்கு நீ மயக்கம் போட்டு விழுந்துருவேன். அல்லேலூயா. ஏற்கனவே சுகர் உள்ள ஃபேக்ட்ரியில் ஓவர்லோடாகி இருக்கு. இதுக்கு மேலே இதையும் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஓவர் ஃப்ளோ ஆகிடும். ஆமாம், அதனால ஜாக்கிரதைன்னு சொல்லி விரும்பியும் சாப்பிட முடியாமல் நம்ம கஷ்டப்படுறோம். உன் உழைப்பின் பலனை நீங்கள் சாப்பிடணும். உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிறகு இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்கள் சரசில் வச்சு அனுப்புகிறார். இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சில திருத்தங்கள், சில மாற்றங்களை நீங்கள் கொண்டு வந்தால் உங்களுடைய ஃபினான்ஷியல் லெவலில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். உன்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவார். பிள்ளைகளிடத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறாரு, இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தும் இன்னும் நீ தண்ணி அடிக்கிறத விடலைன்னா, இவ்வளவு கடனில் மாட்டியும் இன்னும் பாக்கு போடுறதையும் சிகரெட் அடிக்கிறதையும் விடலைன்னா, இவ்வளவு பிரச்சனையில் சிக்கியும் இன்னும் ஆபாச படம் பார்க்குறத நீங்கள் விடலைன்னா, இதுக்கு மேலே உங்களை ஃப்ரீ பண்ணி விட்டால் நீங்கள் என்னைக்கு திருந்துவீங்கன்னு கேட்குறாரு. எதுக்கு தெரியுமா ஆண்டவர் சில கஷ்டங்களை உங்களுக்கு அனுமதிக்கிறாரு? அந்த கஷ்டங்கள் மூலமாகவாவது ஆண்டவரை பிடிச்சிக்க மாட்டீங்களா அப்படின்றதுக்கு தான் ஆண்டவர் சில கஷ்டங்களை அனுமதிக்கிறார். ஆண்டவர் உங்களை கஷ்டப்படுத்தணுன்றது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. ஆண்டவர் அந்த சோதனைகளை கொடுக்கும் பொழுது ஆண்டவரோடு மறுபடியும் நீங்கள் இணையும்படியாக, அந்த சிலுவை நாதரிடத்தில் நீங்கள் மறுபடியும் வரும்படியாக, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்கிட்ட ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய பாதப்படியில் விழுந்து ஆண்டவரோடு கூட நாம் மறுபடியும் பயணப்படுவதற்காகத்தான் ஆண்டவர் அங்கங்கே சில பிரேக்கை போட்டு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு அப்பாவுக்கு நல்லா தெரியும். அப்பா செய்வார். அது வரைக்கும் அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருங்க.
அப்போ ஆண்டவர் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது என்ன நடக்கும்? உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க. நன்மைகளின் நாயகனே, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிறேன். கர்த்தர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, தயவுகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னானே. இப்பொழுதும் என் பிள்ளைகள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறார்களே. என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு இரக்கம் செய்வீராக. சொன்னது போல உமக்கு பயப்படுகிற பயத்தை என் பிள்ளைகளுக்கு தாரும். இன்றைக்கு ஒரே ஒரு ஆலோசனை தான் சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதுவரைக்கும் என் பிள்ளைகள் துணிகரமாக மனசாட்சிக்கு பயப்படாமல் செய்த எல்லா காரியங்களையும், பாவங்களையும், அருவருப்புகளையும் என் பிள்ளைகளுக்கு தயவாய் நீர் மன்னிப்பீராக. உடைய கல்வாரியிலிருந்து துளைக்கப்பட்ட கரத்திலிருந்து வழிந்தோடுகிற இரத்த துளிகள் இவர்கள் ஒவ்வொருடைய சிரசிலே சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் விழுந்து உடைய ஆவி ஆத்தும சரீரத்தை இப்பொழுது சுத்திகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் தாமே இவர்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவீராக. இவர்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே குற்றமற்றதாக காக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதன் நிமித்தம் இவர்கள் குடும்பங்கள் தலை கட்டும். துளிர் ஒடிக்கப்பட்ட இவருடைய குடும்பத்திலே துளிர்விடும் காலத்தை ஆண்டவர் ஆரம்பிப்பீராக. இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இவருடைய கைகளின் தொழிலை இவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து சம்பத்தை இவர்களுக்கு நீர் பெருக பண்ணுவீராக. எல்லா நஷ்டங்களுக்கு நீங்களாக்கி என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். வேலையில்லாத திண்டாட்டத்தில் என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். இவர்களுக்கு தொழிலுக்கு நல்ல வருமானத்தை தருவீராக, நல்ல அறுவடையை தருவீராக. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாசலை திறந்து தருவீராக. அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அரசாங்கத்தில் வேலையை தருவீராக. ஊழியத்திலே உயர்வில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஊழியத்தில் நல்ல உயர்வை தருவீராக. இவர்களின் கைகளின் பிரயாசத்தை இவர்கள் சாப்பிட கிருபை செய்வீராக. இவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். உன் ஆகாரத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடேன் என்று சொன்னீரே. அந்நிய புத்திரரிடத்தில் இருக்கிற இவருடைய ஆகாரங்கள் இவரிடத்தில் வரட்டும். அந்நிய புத்திரர்கள் அபகரித்து வைத்திருக்கிற சொத்துக்களும் செல்வங்களும் மறுபடியும் இவர்களுக்கு ரிலீஸ் பண்ணப்படட்டும். கோர்ட்டு கேஸில் இருக்கிற எல்லா சொத்துக்களை ஆண்டவர் மீட்டு இந்த நிமிஷத்தில் விடுதலை உண்டாகிறதற்காக உமக்கு நன்றி. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.